ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதியோட வீட்டில் வந்துட்டு துரை அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு ஸ்வேதா போய்ட்டு, என்னாச்சு துரை, ஒரு மாதிரி உன்னோட முகம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. துரை அவங்க அப்பாவை அடிச்சு கீழே தள்ளின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே பார்வதி, என்ன துரை சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பாவை அடிச்சு தள்ளிட்டு நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. முதல்ல உங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத போய் பாரு, நீ போய் கூட இரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட துரையும், நீங்க சொல்றது சரிதான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அறிவு எதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்வேதா, என்னப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அறிவு வந்துட்டு, இல்லை நம்ம ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை, இந்த ஆதியை நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டு இருந்தால் நமக்கு சரியாக வராது. அதுவும் இல்லாமல் பாரதி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த இதயம் கொடுத்தது அது இதுன்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரதியும் இங்கேருந்து போயிட்டான். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து அப்படியே பாதி பாதியாக நிற்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்குது. ஏன்னா ஆதிக்கும் இந்த பாரதிக்கும் நடுவில் இந்த ரத்னம் தான் வந்து பாலமாக இருந்துட்டுருக்காரு. அந்த ரத்னத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோன்னா பழியை தூக்கி ஆதி மேடல் போட்டுடலாம். கண்டிப்பாக எல்லாருமே அதை நம்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் பாரதியை தேடி பிடிச்சி ஆதி கல்யாணம் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. இதையே நினச்சி எங்கள் அக்காவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சொத்து ஃபுல்லாக நமக்கே வந்துடும். பாரதியும் கண்டிப்பாக எங்கன்னா போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்ட ஸ்வேதா, அப்பா இதெல்லாம் சரியாக வருமாப்பா, மாமாவை நினச்சதான் எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, நீ இன்னும் கூட திருந்தவே மாட்டியாடி அப்படின்வாங்க. பார்வதி வந்துட்டு, இப்போ வச்சு சொல்லுங்க, நானும் எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தேன், அப்போ கூட கேட்கவே மாட்டா அப்படின்வாங்க. அப்போ அறிவு வந்துட்டு, இங்கே பாரு ஸ்வேதா, நீ தான் மாமா மாமா சொல்லிட்டு இருக்க, அவன் உன்னை பற்றி கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு கூட பார்க்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் அந்த பாரதியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தல. திரும்ப இந்த பாரதி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அப்பா சூப்பர் பிளான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, லதா வந்து இந்த பாரதி எங்கே தான் போனான்னு தெரியவே இல்லை. அவங்க மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை அவகிட்ட எப்படி சொல்கிறது, எங்கே இருக்கா, ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பாரதி கால் பண்ணுவாங்க. உடனே லதா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஏய் பாரதி, எங்கே தாண்டி இருக்க, உன்னை எங்கெல்லாம் நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, இங்கே பாரு லதா, எதையுமே என்கிட்ட கேட்காத. அதுவும் இல்லாமல் என்னை தேடி ஆதி அங்கே வந்திருக்காரு. திரும்பவும் நான் அங்கே வந்தேன்னா என்னை தேடி அவர் வருவார். அதனால் நான் யார் கண்ணிலையும் பட விரும்பவே இல்லை. எங்கள் மாமனார்கிட்டையும் நான் அதை தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட லதா, என்ன பாரதி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதா, உங்கள் மாமனாருக்கு அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்னடி சொல்கிற அப்படின்வாங்க. எனக்கு ஆதி தான் கால் பண்ணி சொன்னார், நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி, தமிழும் என் கூட தான் இருக்கா, நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்க, மரகதம் தனம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆதி பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ மரகதம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இன்னும் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆதி, ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு போயிடுறேனே அப்படின்னு வந்து கேட்பாங்க. உன்னால் தாண்டா இந்த நிலைமையே, இன்னொரு வாட்டி நீ அவரை பார்க்குறேன் கேட்குற சொன்னால் அவ்வளோதான், அவரெல்லாம் உன்னால் பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியே வந்துட்டு, கொஞ்சம் தனியாக வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மரகதம் தனமை கூப்பிட்டு போவாங்க. என்னாச்சுன்னு வந்து 2 பேரும் கேட்கும்போது அதுக்கு டாக்டர், அவருக்கு கான்சியஸ் வந்து வந்து போயிட்டுருக்குங்க, அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணும், ஏன்னா பின்னாடி அடிபட்டதுனால பிரெயினில் வந்து பிளட் கிளாட்டாக இருக்குது. ஆனால் அவரோட ஏஜும் ஒரு காரணம். இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு தெரியவே இல்லை. எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் 4 ஹவர்ஸ் டைம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் பாரதி பாரதி சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக பேஷண்ட்க்கு கொஞ்சம் நிலைமை முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மரகதம், உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, அவர் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி மனசுக்குள்ளேயே, என்ன டாக்டர் சொல்லியிருப்பாங்கன்றது தெரியவே இல்லையா, அதை நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணுமேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு 3 ரவுடிங்க பார்த்தீங்கன்னா ரத்னம் இருக்க ரூம்குள்ளே போயிட்டு அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணுறதுக்காக போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரவுடிங்களை அடித்து அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க. ரத்னம் பார்த்துட்டு, உங்களை இந்த நிலைமையில நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா, நீங்கள் சீக்கிரமாக கண் முழிச்சு வந்து நான் தான் உங்கள் புள்ளன்றது எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும், உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் இழந்து வந்து எல்லாமே சொல்லணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி லதாவை போய் மீட் பண்ணுவாங்க. லதா வந்து தமிழ்கிட்ட நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு, பாரதி நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன், உன்னோட மாமனாரோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த துரை தாண்டி அப்படின்னு
அப்படின்னுவாங்க. அதை கேட்ட பாரதி, "அவன் ஏன்டி இந்த மாரி இருக்கான்? அவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டானா? அவனால பாரு எவ்வளோ பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட லதா வந்துட்டு, "சரிடி, ஆனா உன்னோட மாமனார் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க தான் ஆதி இருக்காரு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, "நான் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போவேன்டி" அப்படின்னுவாங்க. அதுக்கு லதா, "உன்னோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக நீ வந்து உங்க மாமனார தண்டிச்சிடாத. நீ போய் பாருடி" அப்படின்னுவாங்க. அதுக்கு பாரதி, "நான் கண்டிப்பா போக தான் போறேன். ஆனா யார வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ, அவர கண்டிப்பா பார்க்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையில இனிமே அவர் கிடையாது. இந்த ஜென்மத்தில அவர் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட லதா, "எப்புட்ரி அவர பார்க்காம நீ வருவ?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்டி" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, துரை ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. மரகதம் துரைய பார்த்துட்டு, "எதுக்குடா இப்ப இங்க வந்த? அவர் அடிபட்டு கீழ கிடக்குறாரு. நீ பாட்டுன்னு ஓடி போயிட்டல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனம் வந்து, "அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மரகதம் ஆதிய தான் திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ துரை வந்துட்டு, "அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லம்மா. எனக்கு ஒரு மாரி பயமா இருந்தது" அப்படின்னுவாங்க. உடனே மரகதம் வந்துட்டு, "அவரோட இந்த நிலைமைக்கு நீ தான்டா காரணம். என்ன ஆம்பளன்றத அவர்கிட்ட தான் காட்டணுமா? அவருக்கு இப்போ உன்னால பாரு எப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஆதிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். துரை வந்துட்டு, "அம்மா, நான் ஒரு ஆம்பளலாம் காட்டணும்னு அவர்கிட்ட எதுவுமே பண்ணவே இல்லம்மா. அவர அடிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லம்மா. ஆனா அவர் என்ன அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தடுக்க போனேன். இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதை கேட்ட ஆதி பார்த்தீங்கன்னா, துரையோட சட்டைய புடிச்சிட்டு, "சொந்த அப்பாவே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கியே! உன்னால என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப துரை வந்துட்டு, "ஒழுங்கு மரியாதையா கை எடு என் மேல இருந்து" அப்படின்னாங்க. "உனக்கெல்லாம் என்னடா மரியாதை?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதுக்கு துரை வந்துட்டு, "நீங்க பண்ணி வச்ச காரியத்துக்கு என்ன மரியாதைன்னு வந்து என்ன கேட்குறியா? திருட்டு குடும்பம் தானே உங்களோடது" அப்படின்னுவாங்க. அது கேட்ட ஆதி செம்மையா டென்ஷன் ஆயிட்டு துரைய போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.